இப்போ வந்து ட்ரக்ஸ் யூசேஜ் வந்துட்டு நிறைய புறையோடி போயிருக்கு தமிழகம் எங்கும். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன பண்ணுறது, இந்தியா பூரா, உலகம் பூரா. தமிழ்நாட்டில்ன்னு சில எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் குறைவு. உலக நாடுகள்லேருந்து குஜராத்தில் வருதுன்றாங்க. போர்ட்டஸ் இல்லையா, அங்கே வந்து தான் நாடு பூரா பரவுதுன்னு. இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு 3000 கோடி 4000 கோடிக்கு பிடிச்சாங்க. ஆக சென்ட்ரல் பிளேஸாக குஜராத்திலேருந்து நாடு பூரா, காந்தி பிறந்த மண், அங்கே ஏர்போர்ட்லேருந்து நாடு பூரா போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ பள்ளி மாணவர்கள் வரைக்கும் பரவி போச்சு, கல்லூரி மாணவிகள் வரைக்கும் பரவி போச்சு. குடும்பத்தில் பெண்கள் கூட சிலர் இதுக்கு அடிமையாக இருக்கு. நினைக்கவே நெஞ்சம் நடுங்குகிறது. நாடு என்ன ஆக போகுதோ தெரியல. அதனால் இது வந்து ஒரு ஸ்டேட் பிரச்சனை இல்லை, நேஷனல் பிரச்சனை. அதனால் நான் ஐயா பிரதமர் மோடி எவ்வளோ நல்ல திட்டங்களை பண்ணுறார் மக்களுக்கு. ஆனால் இதில் இந்த மதுவிலக்கை கொண்டு வர இந்த தேசிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு நாடு பூரா, இந்தியா பூரா மதுவிலக்கை அமல்படுத்தணும். அது பிரதமர் மோடியால் தான் முடியும். போதை முற்றிலுமாக. ஆமாம், ஏன்னா இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் பெருகிடுச்சு மூடுன்றாங்க. சரி, முதல்வருக்கு அந்த அக்கறை இருக்குது. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மதுவிலக்கு கொண்டு வரணும்னு அக்கறை இருக்குது. மக்கள் கெட்டு போகிறாங்கன்ற வருத்தம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மூடிடுறாருன்னு வச்சுங்க. ஆனால் இந்த மக்கள் இங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, ஒசூர்லேருந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்குது, கேரளா, ஆந்திரா, அங்கே போய் குடிக்கிறானே. குடிக்கிறவனை நிறுத்தணும். இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வந்து கடுமையான சட்டம் போட்டு இதை நிறுத்தினா குடும்பங்கள் நல்லாயிருக்கும்.